வணக்கம் மக்களே, டுயினோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லாஸ்ட் வீடியோல குளோபல் செட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் எக்ஸிஸ்டிங் பிக் லிஸ்ட் எப்படி குளோபல் செட்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல எக்ஸிஸ்டிங் பிக் லிஸ்ட்டை எப்படி குளோபல் செட்டோட மேப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம செட்டிங்ஸ் போய்க்கணும். மாடியூல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் போய்க்கணும். எந்த மாடியூலில் உள்ள ஃபீல்டை வந்து குளோபல் செட்டோட மேப் பண்ண போகிறோமோ அந்த மாடியூலுக்குள்ளே போய்க்கணும். நான் லீட் மாடியூலில் உள்ள டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற ஃபீல்டை தான் சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ற குளோபல் செட்டோட மேப் பண்ண போகிறேன். எதனால் இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் ஃபீல்டை வந்துட்டு சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ற குளோபல் செட்டோட மேப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற ஃபீல்டை வந்து நிறைய மாடியூலில் வந்து நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ற ஃபீல்டு வந்து இதே போல் ட்ராப் டவுன் வேல்யூஸ் கொண்டது தான். அதை வந்து நான் இப்போது ஒரு குளோபல் செட்டாக கிரியேட் பண்ணி அதை ஒரு சில மாடியூலில் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வந்து 100 வந்து பிக்லிஸ்ட் வேல்யூஸை வந்து ஆட் பண்ண வேண்டியது உள்ளது. நான் ஒவ்வொரு மாடியூல்லையும் போயிட்டு டைப் ஆஃப் சர்வீஸ் ஃபீல்டில் வந்துட்டு அந்த பிக்லிஸ்ட் வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் வந்து சர்வீஸ் கேட்டகரி குளோபல் செட்டோட இந்த பிக்லிஸ்ட் ஃபீல்டை மேப் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ணுறது மூலம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் ஆயிரும். நான் வந்து இங்கே இப்போ அந்த சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ற குளோபல் செட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸிஸ்டிங் பிக் லிஸ்டாக உள்ளதை வந்து குளோபல் செட்டோட கன்வெர்ட் ஆகும்பொழுது ஈக்குவலாக உள்ள ட்ராப் டவுன் வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆயிரும். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் வந்து நமக்கு எப்படி பாப்பப்பில் ஷோ ஆகும். அதை வந்து எந்த வேல்யூவோட குளோபல் செட்டில் உள்ள எந்த வேல்யூவோட மேப் ஆகணும் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை செலக்ட் பண்ணாமல் டன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோஸ், அசைன்மெண்ட் ரூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து எழுதியிருப்போம். அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேல்யூவை அப்டேட் டைப் ஆஃப் சர்வீஸ் ஃபீல்ட், இது வந்து ஒரு ஃபீல்ட் அப்டேட். அதாவது ஸ்டேட்டஸ் வந்துட்டு நீட் டு விஎஃப்டியா இருந்தது அப்படின்னா இங்கே வந்து விஎஃப்டி சேல்ஸுங்கிறத அப்டேட் பண்ணு அப்படின்றத நாங்கள் எழுதியிருக்கோம். அதனால அது காமிக்குது. ஆனால் ஒர்க் ஃப்ளோஸ், கிரைட்டீரியாஸ், ஃபங்க்ஷன்ஸ், அசைன்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே காமிக்காது. நான் வந்து விஎஃப்டின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ விஎஃப்டி சேல்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து விஎஃப்டி மேப் ஆகுறது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எழுதின ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து விஎஃப்டி சேல்ஸாக இருந்தால் ஃபீல்டு அப்டேட், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அதுபோல் இங்கே வந்து அந்த ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து நீட் விஎஃப்டியாக இருந்ததுன்னா, அசைன்மெண்ட் ரூலில் வந்து டைப் ஆஃப் சர்வீஸ் விஎஃப்டி சேல்ஸாக இருந்தால் அசைன்மெண்ட் ரூல் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து விஎஃப்டி சேல்ஸுக்கு பதிலாக விஎஃப்டின்னு மேப் பண்ணி நான் வந்து டன் கொடுக்குறேன். வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆயிடுச்சு. டன் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன், சேவ் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்க, டைப் ஆஃப் சர்வீஸ்ன்றதுல எடுத்து விஎஃப்டி சேல்ஸுக்கு பதிலாக விஎஃப்டின்னு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆயிடுச்சு, அசோசியேட் ஆயிடுச்சு. ஃபீல்டு அப்டேட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அசோசியேட் ஆயிடுச்சு. அசைன்மெண்ட் ரூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா நம்ம வந்து வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். அதனால அது வந்து மாறி இருக்காது. ஒருவேளை வேல்யூ வந்து விஎஃப்டி சேல்ஸுக்கு பதிலாக எதையுமே மேப் பண்ணாமல் நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக
பாப்புலேட் ஆகாது. பழைய வேல்யூ அப்படியே இருக்கும். நம்ம வந்து மேனுவலாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபீல்டு அப்டேட் இருந்தனால நமக்கு வியூ அசோசியேட் பிளேஸில் வந்து அது காமிச்சது. மேண்டேட்டாக அந்த ஃபீல்டை வந்து மேப் பண்ணுற மாதிரி காமிச்சது. இல்லை அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ க்ரைட்டீரியா அசைன்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருந்தால் அது மேண்டேட்டாக காமிக்காது. நம்ம தான் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸிஸ்டிங் பிக் லிஸ்ட்டை குளோபல் செட்டோட எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அப்படி மேப் பண்ணும்பொழுது எக்ஸிஸ்டிங் பிக் லிஸ்ட் அசோசியேட்டான பிளேஸ்லலாம் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குளோபல் செட்டுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ் உள்ளது. ஒரு குளோபல் செட்டை 15 ஃபீல்டுக்கு மேலே பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் உள்ள வேல்யூஸை வந்து டெலிட்டோ ரீப்ளேஸோ பண்ண முடியாது. அந்த ஃபீல்டையும் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் உள்ள அன்யூஸ்டு வேல்யூல இருந்து யூஸ்டு வேல்யூக்கு ஒரு 50 வேல்யூஸ் தான் வந்து நம்மளால பண்ண முடியும். ஜோகோ சிஆர்எம்ல உள்ள குளோபல் செட் தொடர்பான டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது தொடர்பான அப்டேட்ஸை வந்து மேலும் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.